ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 18வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சர்வஜன வசியம் பெறுவதற்கும் எழுத்துக்கலை வளர்வதற்கும் பேச்சுத்திறன் புலமை பெறுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. தனுச்சாயாபிஸ்தே தருணதரணி ஸ்ரீ சரணிபிஹி दिवं सर्वामोर्वीं अरुणिमणिमग्नां स्मरति यः भवन्त्यस्यत्र स्यद् वनहरिणशालीननयनाः सहोर्वश्यावश्याः कति कति न गीर्वाणगणिकाः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ வஷ்யகரம் என கூறப்பட்டுள்ளது. அம்பிகையை உதிக்கும் இளஞ்சூரியனுக்கு ஈடான சிவந்த வண்ணமும் ஒளியும் பொருந்திய தேக காந்தியுடையவளாய் தியானிக்கும் போது தேவருலகம் மட்டுமல்லாது பூவுலகம் முழுவதையும் அவளது சிவந்த ஒளிவெல்ல பெருக்கில் மூழ்கிவிட்டது போன்று தோற்றமளிக்கும் தேவியின் இவ்வடிவை தியானிப்பவர்களுக்கு மூவுலகைச் சேர்ந்த உத்தம பெண்களும் வசியமாவார்கள் என கூறப்பட்டுள்ளது. தேவியை தியானித்து அவளின் தரிசனம் பெற்ற புண்ணிய புருஷர்கள் பெண்கள் யாவரையும் பரதேவியின் ஸ்வரூபமாகவே காண்பார்கள். எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், உதய சூரியன் போல் உன் மேனியிலிருந்து வருகின்ற அழகான சிவந்த கிரணங்களினால் இந்த பூமி ஆகாயம் முழுவதும் சிவப்பு நிறத்தில் மூழ்கி இருப்பதாக தியானம் செய்யும் பக்தர்களிடம் மருண்ட மான்வெளிகளை கொண்ட ரம்பை ஊர்வசி போன்ற தேவலோக பெண்களும் வசப்படுகிறார்கள். அப்படி இருக்க சாதாரண பெண்களை பற்றி சொல்லவும் வேண்டுமா என்று ஆசிரியர் விளக்குகிறார். மனோவசியம் பெறுவதற்கும் பேச்சுத்திறன் எழுத்துக்களை வளர்வதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பால் பாயாசம் தாம்பூலம் இவற்றை படைத்து வழிபட வேண்டும். இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.